கடந்த 9 நாட்களிலேயும் தேவன் நம்முடைய உபவாச கூடுகையை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அதிகாலையுடைய ஜெபத்திலே வருகிறான பிள்ளைகள் தவறாமல் கர்த்தருடைய பாதத்தில் கடந்து வந்து அவர்கள் செபித்தார்கள். மதியான நேரத்தையும் அதே போல தாய்மார்களுடைய கூடுகையிலே நீங்கள் வைராக்கியத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்து வருகிறதை நினைத்து நாங்கள் கர்த்தரை துதிக்கின்றோம். அதுபோன்று இந்த மாலை நேரத்தில் பேஸ்புக்கில் யூடியூபின் வழியாக இவர்களுடைய ஆலய கூடாரத்தில் கடந்து வருவதற்கு இயலாதவர்களாய் மிகுந்த துறையில் இருக்கிறதான பிள்ளைகள் கூட நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறீங்க. அதுவும் அல்லாமல் உலகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்து இந்த உபவாச கூடுகையில் எங்களோடு இணைந்து உபவாசிக்கிறதான மற்ற அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்முடைய திருச்சபை மட்டுமல்ல, பலரும் நம்முடைய இந்த உபவாச கூடுகையை கேள்விப்பட்டு நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய பல மாநிலங்களிலிருந்து நம்மளோடு இணைந்திருக்கிறதான அந்த பிள்ளைகளை கூட நான் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். உபவாசமானது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாதாரணமாக செய்ய முடியாத அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்திருந்த நாட்களிலே சந்திர ரோகி என்று சொன்னதான ஒரு வியாதி பிடித்ததான மனிதரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லா பிசாசுகளையும் துரத்தினார்கள். ஆனால் இந்த வியாதி பிடித்திருந்ததான குழந்தையினுடைய தகப்பன் இயேசுவிற்கு போய் கெஞ்சி கேட்கிறார், ஐயா, உங்களால் எதையாவது செய்யக்கூடுமான என் பிள்ளைக்கு என்ன செய்யுங்கள உதவி செய்யுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சீடர்களால் செய்ய முடியாத காரியத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். அப்பதான் சீடர்கள் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. அடையே, நம்மளால செய்ய முடியாத காரியத்தை கூட யார் செய்யறார்? நம்முடைய குருவானவர் செய்யறாரு. அப்ப இதுல எதுவும் ரகசியம் இருக்குன்னு அப்பதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு. நம்ம ஜாதின்னு சொல்லி அடிச்சுட்டு கிடக்கிறோம்ல, பிசாசிலே என்னதான் இருக்குது, அங்கே ஜாதி ஜாதியா இருக்குது. அதனால ஆண்டவராக இயேசுக்கு சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு. எந்த ஜாதி? இந்த ஜாதி பிசாசு. இந்த ஜாதி பிசாசு எதனால ஓடாது? அது சாதாரண உபவாசத்துல சில பிசாசுலாம் ஓடாது. எத்தனையோ தடவை உபவாசிச்சு பார்த்துருக்கோம். சிலது என்ன செய்யாது, அது என்ன பண்ணினாலும் அது ஓடாது. என்ன சொல்லிக்கிறேன், அது ஓடாம இருக்கிறதுக்காக சிலதை படித்திருப்பாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, ஏன்னு சொல்லுதுன்னா வேதம் சொல்லுகிறது பாருங்க, பவுலடியருக்கு இதே போல ஒரு முள்ளு, பவுலடியருக்கு ஒரு முள்ளு. பவுலுமே கேட்டார், ஆண்டவரே முடியும்னு சொல்லியாச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு என்ன செய்ய உதவி செய்ய. ஆண்டவர் சொன்னாரு, இந்த முள்ளு இருந்தா மட்டும்தான் நீ விட்டுடுவார். அதனால இது என்ன செய்யட்டும், இது உன் கூட இருக்கட்டும் சொல்லி. அதனால அப்படியெல்லாம் ஆண்டவர் கொடுக்கறத முள்ளுகளை நீங்க பிசாசா பார்க்க கூடாது. அது அந்த முள்ளா எதுவாகவே பார்க்கணும். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமாகவே கணக்கில் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேரு நமக்கு சொல்லதார எல்லாத்தையும் முள்ளன்னு நினைச்சுக்கிறது. அப்படி கிடையாது. என்ன சொல்லிட்டுன்னா, ரோஜாவை சுத்தி முள்ளுதான் இருக்கும். ஆனா ரோஜாவுக்கு தொல்லை இல்லை, அதுக்கு பாதுகாப்பு மறந்துடக்கூடாது. அதனால எல்லா முள்ளையும் நீங்க முள்ளன்னு நினைச்சிடக்கூடாது. ஆமா, ரொம்ப தெளிவுடையவர்களா இருக்கிறான். ஏன்னா நம்ம ஜெபிக்குவது குறிப்பு சொல்ல பாத்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டுன்னா, விசுவாசிகளுக்கு ரொம்ப நல்ல ஞானமும் அறிவு இருக்கணும். இந்த புத்திசாலித்தனம் இல்லாததுனாலதான் விசுவாசிகள் என்ன செய்யறாங்க, அவங்க சீர்கட்டு போகிறவர்களாய் காணப்படுறாங்க. எதை எந்த இடத்துல பேசணும், எப்படி நடந்துக்கணும், எந்த காரியத்தை எப்படிதான் கேட்டு பெற்றுக் கொள்ளணும்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள் நமக்கு தெரியாம போயிடும். அதனால ஆண்டவரிடத்துல 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, எண்ணத்தை சம்பாதித்தால் எதை சம்பாதி, புத்தியை சம்பாதி, ஞானத்தை. இதெல்லாம் எதனாலதான் வரும், சம்பாதிச்சதான் வரும். என்ன செய்யணும், அந்த சம்பாதிக்கணும்னா என்ன செய்யணும், கடினமா உழைக்கணும். உழைக்கும் போது என்ன ஏற்படும், உடல்ல வந்துட்டு என்ன ஏற்படும், இழைப்பு ஏற்படும். சும்மா எனக்கு ஜெபிச்சா எது வந்துடாது, ஞானம் வர. ஆண்டவரே சொல்றது, ஞானத்திற்கு புத்திக்கு நீ என்ன செய்யணும், நீ உழைக்கணும் சொல்லிட்டு கடினமா உழைக்கணும். அல்லேலூயா. சில நேரத்துல உடல் உழைப்பா இருக்காது. சிலதை வந்துட்டு வேறு வசனத்தை ஆராய்ந்து கண்டுபிடிச்சு அதன் வழியே தான் ஞானத்தினை பெற்றுக்கொள்ள அதன் வழியே கடந்துச்சு. சும்மா முட்டியில ஜெபிச்சதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, நமக்கு எதுக்கு, நம்ம வீட்டுல முட்டி போட்டு ஜெபிச்சதுல காலையில டிஃபனுக்கு பிள்ளைங்க எல்லாம் ஓடிவாங்க, மம்மி எல்லாம் ஓடி முட்டியில நிற்பான். காலையில் உனக்கு என்ன பூரி, உனக்கு என்னோட இடியப்பம், உனக்கு என்னோட எல்லாம் ஆத்திர இயேசுவின் நாமத்தில் இடியப்பம்.
இப்ப ஏதாவது நடக்குது? ஆண்டவர் வனாந்தரத்தில் கூட மன்னா கொடுத்தார். அந்த மன்னாவை போய் பொறுப்பேற்றுவது என்ன செய்யலாம்? அதை அரைச்சுதான் என்ன செய்யலாம்? எதையுமே அஞ்சப்பத்தே இருக்கு. அதை கூட எடுத்து புட்டிட்டு கொடுக்கிறாரு. இதெல்லாம் கூட எடுத்துட்டு வாங்களா, இதெல்லாம் அங்கே போட்டு கொண்டு போய் என்ன செய்யுங்க? ஆமா, கடைசியில மீதி எடுத்து எதுவுமே பொறுக்க சொல்றோம். பொறுப்பு எடுத்துட்டு என்ன செய்ய? அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போறது. அப்போ எதுவுமே மேஜிக்கா நடக்காது. இந்த உபவாச நாட்கள்ல நாம் கடினமாய் ஆண்டவருடைய பாதத்துல நம்மளை வருத்தி ஜெபத்திலையும் தியானத்திலையும் இந்த காரியங்களை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு நடக்குதோ நடக்கிறதோ நீ பார்க்காத, நிச்சயமாகவே நம்முடைய உபவாசத்திற்கு ஆண்டவர் பலனை தருவார். நம்முடைய உபவாசத்திற்கு அவர் பதிலளிக்கிறவராய் இருக்கின்றார். எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் நீங்க உபவாசத்தினுடைய ஜெபத்தில் நீங்க வைங்க. ஆண்டவர் அதற்கு என்ன செய்ய போறாரு? அதற்கு பதிலளிக்க போகிறாரு. அல்லேலூயா. நாம் நேற்று தினத்துல 8வது தலைப்பு நாம் சிந்தித்து, 8வது தலைப்பு எதுவா இருக்கிறது? நல்லொழுக்கமான வாழ்க்கை. எப்படிப்பட்டது? நம்ம நல்லொழுக்கமான வாழ்க்கை என்று சொல்லிக்கிட்டு நாம் எந்த வசனத்தை வாசித்த? எபிரேயர் 2:11 வாசித்து அந்த வசனத்தை வாசித்த பின்பு நாம் இந்த தியானத்திற்குள்ளாக கடந்து செல்ல வாசிக்கிறோம். எபிரேயர் 12:18 வசனம். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் எப்படி காணாமல் சந்தோஷமாய் காணும். அப்போ ஒழுக்கத்திற்கும் சிக்ஷைக்கும் இருக்கின்றதான தொடர்பை குறித்து நாம் நேற்று சில காரியங்களை பேசிக்கொண்டோம். நீங்கள் அதை மிகவும் கவனத்துடன் கேட்டீர்கள். பல இடங்களில் இருந்ததான ஜனங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு இனியாவது நம்ம எப்படி வாழணும்? எப்படி வாழணும்? ஒழுக்கத்தோடு வாழணும். என்ன ஒழுக்கத்தோடு? நல்ல ஒழுக்கத்தோடு. எல்லா ஸ்தாபனங்களும் எதை எதிர்பார்க்கின்றது? ஒழுக்கத்தை எதிர்பார்க்கின்றது. குடும்பத்தில் எது தேவைப்படுகிறது? ஒழுக்கம். பள்ளிக்கூடத்துல, அலுவலகங்கள்ல, ஆமா, எல்லா ஸ்தானங்களிலும் எது தேவைப்படுகிறது? அப்ப ஒழுக்கம் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டுனா ஒரு மனிதனுடைய ஸ்டாண்டர்டை குறிக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் தரமுடியவர் என்பதை அறிந்து கொள்வது எதன் அடிப்படையில் தான்? ஒழுக்கம். ஒழுக்கத்திற்கு முதலிடம் எதுவா இருக்கிறதுன்னு சொல்லியாச்சுன்னா நேரம். ஒழுக்க முடியவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு முதலிடம் எதுவா இருக்கிறது? நேரம். அவனுக்கு ஒரு நேரத்தை கொடுத்தால், அதனால ஸ்கூல்ல 8 மணிக்கு என்ன செய்யறாங்க? பெல்ல அடிக்கிறாங்க. அவ அந்த நேரம் வந்த உடனே எல்லாரும் உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க. ஒழுக்கமா இருக்கிற குழந்தை அந்த பெல்லு சத்தம் கேட்ட உடனே அவங்களுக்கு தெரியுது இன்டர்வெல்லுக்கானது, இது பீரியட் மாறுறதுக்கு உள்ளது, இது என்ன செய்யறது, இது நேஷனல் ஆந்தம் பாடுறதுக்கு உள்ளது. ஒவ்வொரு பெல்லையும் கேட்டதும் அவனுக்கு என்ன செய்யும்? ஆமா, அந்தந்த வேலையை ஆட்டோமேட்டிக்கா செய்வான். இன்டர்வெல்லுக்கு உள்ள பெல் அடிச்சு சொல்லுங்க, கிளாஸ் வெளியே இருப்பான். அதே நேரத்தில் பீரியட் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள பெல் சொல்லியதுல பேசாம உட்காந்து அடுத்த டீச்சர் வராங்க வாசல பார்த்துட்டு இருப்பான். உண்மைதானே? அப்போ இதெல்லாம் ஒரு ஒழுக்கத்தை உள்ளடக்கிறதான காரியம். அவன் கிறிஸ்தவ வாழ்க்கை முற்றிலும் எதை சார்ந்தது? அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்கூலில் உள்ளதான ஒழுக்கம், கல்லூரியில் ஒழுக்கம், எல்லா குடும்பத்தில் ஒழுக்கம், எல்லா ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கிறதா எங்க ஒழுக்கம் கடைபிடிக்கிறது கிடையாது. ஆனால் அவைகளில் எல்லாம் கிடைக்காத நன்மைகள் கிடைக்கின்ற இடம் எதுனா தேவனுடைய சபை. ஆனா இங்க ஒரு ஒழுக்கமாய் நடப்பதற்கு யார் அனுமதிக்கிறது கிடையாது. உன்னை சாத்தான் அதற்கு அனுமதிக்க மாட்டான். ஏன்னா நீ ஒழுக்கமாயிட்டேன்னா அவனுடைய ராஜ்யத்துல ஆளு குறைஞ்சு போயிடும். நீ ஒழுக்கமாயிட்டேன்னா அவன் உனக்கு சொல்ல பள்ளிக்கூடத்துல ஒழுக்கமா வரமாட்டான், ஒழுக்கமா இருந்துச்சு. அதே போல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க, அங்க என்ன டிசிப்ளின் வச்சிருக்காங்களோ 4 சேர் போட்டுக்கணும், 4 சேர்ல கரெக்டா போய் உட்கார்ந்துக்குவோம். அல்லேலூயா. பஸ்ல சீட்டு முன்னாடி பார்த்துட்டு இருந்ததுல கரெக்டா முன்னாடி பார்த்து உட்கார்ந்துக்குவோம். எல்லாத்தையும் கரெக்டா செய்வாங்க. ஆனா தேவ சபை என்று சொன்ன உடனே இவங்களுக்குள்ள என்னது வந்திருக்கு? ஒழுக்கக்கேடு வந்தது. அது நம்ம எதுக்கு டைமுக்கு போனோம்? நம்ம ஏன் அந்த காரியத்தை செய்யணும்? வேற எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் தேவ சபையில் உள்ள ஒழுக்கத்தை வேதம் சொல்லி இருக்கிறது.
வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை என்ன செய்யாது, ஒழியாது. இதை கடைபிடிச்சா 100% உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஸ்கூலுக்கு போறாச்சுன்னா நீங்க உங்களுடைய ஸ்கூலுக்கு ஒழுங்கா போனா கூட உன் கிளாஸ்ல எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா பரிசுத்த வேதாகமத்துல கீழ்ப்படுகிற எல்லாருக்குமே ஒரே ரேங்க்ல பிரைஸ் கிடைக்கும். அதுதான் இதனுடைய தனிச்சிறப்பு. பவுல் சொல்கிறார், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அநேகராக இருந்தாலும் பரிசை பெறுகிறவன் ஒருவர் அல்லவா, ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் நீங்கள் எல்லாரும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்று சாதிப்பதற்கு வேற ஒரு பிளாட்ஃபார்மே கிடைக்காது, வேறொரு இடமே கிடைக்காது. ஆனால் இதை நீ புரிந்து கொள்ளாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக பிசாசானவன் உன்னுடைய கண்களை என்ன செய்யறான், உன்னை குருடாக்கிட்டு என்ன செய்யறான். அதுவும் அது என்ன அவசரம் உனக்கு? அது எப்படி பாட்டு தானே பாடிட்டு இருப்பாங்க, ஜெபம் தானே பண்ணிட்டு இருப்பாங்க, டேடி செய்து கொடுக்கிற நேரத்துல போனா போதும் நினைச்சு அப்படிதான் நாம் அநேக நன்மைகள் எடுத்துக்கோம். ஆனா நாம் ஒழுக்கத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது, யார் நடத்துற கூட்டத்துல யார் நிற்கிறாங்கன்னு கிடையாது, அவங்க எப்படி நடத்துறாங்க இல்ல. சிலர் சொல்லுமா இவங்க எல்லாம் புட்புள்ள நிற்கிற இடத்துல நம்ம போடலாம், இவங்க பாடுற இடத்துல நம்ம போடலாம், இவங்க பேசுற இடத்துல நம்ம போடலாம். யாரு பாடுது என்ன? புல்பிட்ல யாராவது ஒருத்தர் நிற்கும் போது உன்னுடைய கண்கள் அந்த நபர்கள பார்க்க வேண்டியது தேவன் அவர்களையும் எடுத்து பயன்படுத்த முடியும் என்று சொல்லி நினைத்து பார்க்கணும். பெரிய தீர்க்கதரிசிதான் யாரு? நீலையா. ஆனால் அவருடைய மதியேற்ற தீர்க்கிறதற்கு ஆண்டவர் யாரைத்தான் பயன்படுத்தினாரு? ஒரு கழுதையை பயன்படுத்தினாரு. எலியா என்பவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு ஒரு அசிஸ்டன்டை கூட வச்சு சோறு கொடுக்கல. அவருடைய பசியை ஆற்றுவதற்கு ஆண்டவர் நாட்டம் முடிச்ச எலியையும் பூச்சியையும் சாப்பிடக்கூடியது ஒரு காக்கையை தான் சொல்லி அனுப்புறாரு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் பயன்படுத்துகிறது யாரை எந்த விதமாய் பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. பாருங்க, தன்னுடைய சொந்த சகோதரனாய் இருக்கிற தன்னுடைய தேசத்திற்காக என்ன செய்யணும்னு சொல்ல ராணுவத்தில் பணிபுரிந்ததான அவனுடைய சொந்த ராணுவ தளபதியினுடைய மனைவி என்ன செஞ்சான்னு சொல்லியாச்சுன்னா, அவனை கொன்று அவனுடைய மனைவியை அபகரித்தவன் தான் தாவீதான். அந்த தாவீதை பார்த்து தேவன் சொல்றாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்க வேண்டும். இப்போ உன்னுடைய மூச்சியில எங்க போய் இருக்க போது ஆண்டவர்கிட்ட நீ என்ன கேட்க போற? எவனெல்லாமோ என்ன பேசுறா, நாங்க என்ன கேட்கறதுன்னு சொல்ல உன் பரிசுத்தமும் உன் யோக்கியமும் என்னன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கதான் தெரியும். தேவன் ஒருவனுக்கு இது அனுமதிக்கும் பொழுது நீ யார் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்க? நீ உன்னுடைய பரிசுத்தத்தையும் உன்னுடைய மகன் என்ன பண்றான், உன் பொண்ணு என்ன பண்ணுது, உன்னுடைய கணவன் உன்னுடைய மனைவி மற்றவன் உன் சொந்த பந்தம் மற்றவங்க என்ன பண்றாங்க நீ ஆராய்ச்சி பண்றதை விட்டுச்சு தேவனுடைய புல்பிட்ல இருக்கிறதான அவங்க பேசுறாங்க. டேடி சொன்னா கேட்போம்னு சொல்லி என்ன கர்த்தர் அனுமதித்திருக்கிறது எதுக்குன்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு வேசித்தனத்தினாலே பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து இயேசு மகளே என்று கூப்பிட்டதற்கு எத்தனை பேருக்கு எரிச்சலா இருந்தது. எத்தனை பேர் சொன்ன ஆயக்காரனோட உட்கார்ந்து சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் சொல்லும்போது இயேசு ஆயக்காரனை விட்டு விடவில்லை. ஆயக்காரன் ஊட்டுக்குள்ளாய் போயிட்டார். ஹல்லேலூயா. மறந்து போக கூடாது. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொன்னார், நீங்களும் போக மனதாக இருந்தால் என்ன செய்யலாம்? போகலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப உண்மையுடைய இருதயமுடைய ஒருவரை கொண்டாகிறோம், கொஞ்சம் பேரை கொண்டாகிறோம், அதிகம் பேரை கொண்டாகிறோம். தேவன் ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது உன்னுடைய உள்ளம் என்ன செய்யட்டும் என்று சொன்னால் அனல் கொண்டு எடுக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மறந்து போக கூடாது. அநேக நேரங்களில் நமக்கு இதுதான் பிரச்சனையா இருக்கிறது. ஒரு வசனத்தை பைபிளிலிருந்து நாம் வாசிக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தினுடைய 1-2 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. நீங்கள் குற்றவாளி
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை யார் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை யார் என்று தீர்க்காதிருங்கள். குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஒருவேளை நீங்களுக்கு மற்றவங்களை குறை சொல்லும் போது இப்ப நீ யோக்கியதா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த அளவு அளந்துச்சல்ல, உனக்கு அளவு காத்துட்டு இருக்கு. உனக்கு அளவு என்ன செஞ்சுட்டு இருக்குது? நல்ல நீதிமான இருந்து மற்றவங்களை குறை சொல்லி அதுக்கப்புறம் பள்ளத்தில் அணையிற பார்த்துருக்க. சாத்தா ஒன்னு ஆரம்பத்துல கெடுக்கப்பா, நீ ரொம்ப பக்தரா இருந்த கொஞ்ச நாள் விட்டு வச்சிருக்க, கடைசியில போய் ஒன்னு என்ன செஞ்சுருவான், வயசான காலத்துல சாரங்களை தள்ளி விட்டா பாத்தியா, அதே போல விழுந்துடும். அதனால ரொம்ப யோக்கியமானு சொல்லிக்கிட்டு மற்றவங்களை என்ன சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரு சில உபவாச நாட்கள்ல அது மனம் திரும்புங்களா, உபவாச நாட்கள்ல அது என்ன செய்யுங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சிருங்க, ரோம 2ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனத்தை கூட வாசிங்க. ரோம 2ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துக்கு ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே. கொஞ்சம் ஆண்டவர் பவுலுடைய இடத்துல கொஞ்சம் சூடாவே பேசுறாரு. மற்றவர்களை குற்றவாளியா இருக்கிறவனே, யாராலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரிதான், நீ போதகனா இருந்தாலும் சரிதான், இல்லைன்னு சொல்லிச்சுன்னா மூப்பனோ டீக்கனோ ஊழியக்காரனோ ஊழியர், நீ பிஷப்போ யாரா இருந்தாலும் சரி, உனக்கு போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ யோக்கியம்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன கிடையாது, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால், அவைகளை நீயே என்ன செய்கிறபடினால. ஏன்னா அவங்க செய்யறது 4 பேர் பார்த்துட்டாங்க, நீங்க செய்யறது யாரு பார்க்கிறது யோக்கியமா? அமைதியா அவங்க செஞ்சதை என்ன செஞ்சாங்க, 4 பேர் பார்த்துட்டாங்க. நீங்க செஞ்சதை 4 பேர் பார்க்கலன்னு சொல்லி என்னவா யோக்கியமா? 2 பேரும் ஒண்ணுதான் சொல்றாங்க. அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை கொஞ்சம் கூட சத்தமா வாசிங்க, காதுல கேட்கட்டுமே. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, அவைகளை நீயே செய்கிறபடியால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே, உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். உன்னை தானே யாரா தீர்க்கிறாய்? மற்றவர்களை குற்றவாளியை சொல்ற நீ வேற ஒரு ஆங்கில நீ முத்தம் செஞ்சுட்டு தான் இருக்க. நீ யோக்கியமான ஒருத்தனை கை நீட்டி பாரு, 3 விரல சொல்லும் நீதான். எதிராளி எத்தனை விரல் தான் சொல்லுது? ஒரே ஒரு விரல் தான் சொல்லு. இல்ல சில இப்படி வச்சு சொன்னா கூட ஒண்ணு சாமியை சொல்லுது, ஒண்ணு எதிராளியை சொல்லுது, 3 விரல் யாருன்னு சொல்லுது. எதுக்கு போகாது? உபவாச நாட்கள் யாவது என்ன செய்யுங்க, உங்களுடைய மனம் கொஞ்சமாவது மாறும். தேவ சபையில நம்ம அனுதினமும் வரணும்னு சொன்னதான ஒரு எண்ணம் உண்டாகட்டும். மற்றவங்க வாராங்க, அவங்க வாராங்க, இவங்க வாராங்கன்னு நினைக்காதுங்க. நீங்கள் வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல தூரத்தில் இருக்கவங்க கூட உபவாச குழுவை ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் ஆகும் ஏதாவது ஒரு பகுதியில் உபவாச குழுவில வந்து என்ன செய்யுங்க, கலந்து கொண்டுட்டு போங்க. உங்களுக்கு நான் ஆன்லைன்ல வரேன்னு நினைச்சுக்கிட்டு இது வீட்டிலே உட்கார்ந்து இருந்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து கையோ நமக்கு பஸ் ஃபேர் லாபம் கிடைக்குது, ஆட்டோ ஃபேர் லாபம் கிடைக்குது, பெட்ரோல் லாபம் கிடைக்குது அப்படிலாம் நினைக்கிற ஆட்கள் உருவாயிட்டேன். அதனால நீ அப்படி லாபத்தை நினைச்சுன்னா பெரிய நஷ்டங்களும் கஷ்டங்களும் எதையாவது ஆண்டவருக்காக நீ செலவழித்தன. அற்புதமா பாடுன்னு சொன்ன, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய
சிந்தனைக்காய் இழந்தவர்கள் எவரும் கஷ்டப்பட்டதில்லை. Praise God. விருப்பத்துடன் என்ன செய்ய ஆண்டவருடைய கூடாரத்தின் ஓடோடு வந்திருந்து சில நேரத்துல உன்னுடைய முகத்தை பார்க்கும்போது என்ன சொல்ல, நீ ஏன் முகத்தை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது சில காரியங்கள் வித்தியாசமா நடக்குது. எப்படி தெரியுமா? அன்றாடனுடைய முகத்தை பார்த்துதான் ஏலிக்கு ஒரு சிந்தனை வந்தது. அதனாலதான் முடிவுல ஏலியால டைரக்டா சொல்ல முடிஞ்சது, துக்கத்தோடு நீ இருக்க மாட்டேன், என்ன செய்ய, நீ சமாதானத்துடனே போர். அப்போ என்னதான் ஆண்கள் இருந்தாலும் நேரோடு நீ உட்கார்ந்து கேட்கும் பொழுது உன் முகம் உனக்குள் இருக்கிற சில சிந்தனைகளை வெளியே யாரிடத்தையும் சொல்லாமல் உட்கார்ந்து அழுதுட்டே இருப்பான். அதை பார்க்கும் பொழுது தேவ மனுஷனோடு சொல்லுவார், நீ இவளுக்காக ஒரு வார்த்தையை சொன்ன, இவளுக்காக ஒரு தீர்க்கதரிசனம் வாய் வழியான சொன்ன. ஏன்னா உன் முகத்தை பார்க்கும்போது சில நேரத்தில் நானே துக்கப்படும் பொழுது ஆண்டவர் என்னுடைய துக்கத்தை நினைத்தாக உனக்கு ஒரு அற்புதம். தாய் ஒரு தகப்பன் உனக்காக அழுதிருக்க மாட்டார், உனக்காக சில முயற்சிகள் எடுத்திருக்க மாட்டார். ஒரு தடவை உங்களுக்கு தெரியும், நம்முடைய அருமையான ராபினுடைய அப்பா உயிரோடு இருந்த நாட்களில் ஒரு தடவை என்று சொன்னார். நான் ஒரு நாள் அவர்கிட்ட பேசும்போது கேட்டேன்ப்பா, ராபின் இதே போல இந்த 2 கம்பெனிக்கு ஓனர் ஆவான்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்க. ஐயோ, எப்படி மாஸ்டர் என்னால நினைச்சு பார்க்க முடியும்? ஏதோ நாங்க கிராமத்துல நாங்க ஒரு நினைச்சு பாருங்க, உள்ள பட்டணத்துக்கு வந்தா ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒரு வேலை செய்வோம், அவருக்கு கேட்க. ஆனா ராபினுக்கு தரிசனத்தை உருவாக்கி, கனவுகளை உருவாக்கி, ஒன்னால முடிவு செஞ்சு இன்னைக்கு என்ன செஞ்சாலும் சரி, இன்னைக்கு பெரிய கம்பெனியில ஓனராமா இந்த ஊர்ல ஒரு வீடு கட்டிட்டு சென்னையில வீடு வாங்க தீவிரமை ஆசை அவருடைய கல்யாணத்தை 10-25 லட்சம் சிலபடி எல்லாம் செஞ்சாங்க. எனக்கு எதையாவது கொண்டு கொடுத்தாங்க, என் பிள்ளைங்க அவங்க சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன ஒரு சந்தோஷப்படா, என்னுடைய கண்ணீருக்கும் என்னுடைய செவத்திற்கும் தேவன் பதில் கொடுத்தார் என்று சொன்னார். என் கையில கொடுத்த என் பிள்ளைகளை நான் வாழ வச்சிருக்கிறேன் என்று சொல்லிட்டு நிமிர்ந்து நின்று கொண்டு நான் என் ஆண்டவரை துதிக்கவும் உலகத்திற்கு முன்பதாக தலை வணங்காமல் நிற்கவும் என் தேவன் எனக்கு உதவி செய்கிறார். அதுதான் இந்த உபவாச நாட்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உத்தமத்தோடு இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். இந்த நாளிலேயே நாம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டுனா, 9வது நம்முடைய தலைப்புக்கு நேராக கடந்து செல்லுமாக 9வது தலைப்புக்கு நேராக இல்லை 8 ஒரே ஒரு வசனத்தை பேலன்ஸ் எடுத்து அதை கூட நீங்க வாசிச்சீங்கன்னா, எபேசியர் 2:10 வாசிங்க. எபேசியர் 2:10 குறிக்க வாசி. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கின்றோம். அவைகளில் நாம் நடக்கும்படி தேவனுடைய செய்கையில் நாம் நடக்கும்படி. யாருடைய விருப்பத்தின்படி அல்ல. Don't walk according to your choice or your will. யாருடைய விருப்பத்தின்படி நடக்கணுமா? தேவனுடைய விருப்பத்தின்படி. அவர் எதற்காக செய்தாரோ அதற்காக மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம். நம்ம எதற்காக காரை உருவாக்குறாங்க? நம்ம அதுல பயணம் போறது. கார்ல என்ன செய்வதற்காக? இந்தியாவுடைய ஒரு சரித்திரம், உலகத்துல மிக விலையுயர்ந்ததான கார் ரால்ஸ் ராய்ஸ். ராஜஸ்தானோட ஒரு ராஜகுமாரன் இங்கிலாந்துக்கு போறாரு. அங்க போய் ரால்ஸ் ராய்ஸ் கம்பெனிக்கு ரால்ஸ் ராய்ஸ் கார் புக் பண்ண போனதுக்கு கொடுக்க மாட்டேன்னு அப்பமா நினைச்சிட்டான். ஏன்னா இந்தியாவுடைய ட்ரெஸ்ஸை பார்த்ததும் அவனை சாதாரணமா நினைச்சான். அவனோட ராஜகுமாரனா கூட என்ன செய்யல, மதிக்கவே இல்லை. அவர் கடைசியில் என்ன செஞ்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியா வந்துட்டார். அவர் டூர்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு நேரம் ஒரு 20 ரால்ஸ் ராய்ஸ் காரை புக் பண்ணார். இங்க இருந்துட்டு என்ன செஞ்சாரு, ராஜகுமார் என்று சொன்னதால அவருடைய பெஸ்ட் 25-20 ரால்ஸ் ராய்ஸ் கார். இது நான் ஒரு சில்வர் மலர்ல படிச்சது. ஆமா, அவர் புக் பண்ணி என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க,
எல்லா ரோல்ஸ் ரைஸ் காரையும் கொண்டு வந்து ராஜஸ்தான் உள்ளதான எல்லா குப்பையும் வர வச்சாங்க. அன்னைக்கே உலகத்துல இருக்கிற இந்த கார்களை என்ன செஞ்சிட்டாரு. இதை கேள்விப்பட்டதான ரோல்ஸ் ராய்ஸ் அவருக்கு கெஞ்சி கொடுத்தாரு, இதுவே பண்ணாதுங்க, அந்த கார்களை எல்லாம் எதை செய்ய ரிட்டர்ன் பண்ணி நாங்க எடுத்து எது கவுந்துடும். ரோல்ஸ் ராய்ஸ் கார் என்ன அதிகமான அவருடைய எல்லா நஷ்டீடையும் கொடுத்து அவருக்கு அவர் எந்த விதத்துல கேட்கிறனோ அந்த விதத்துல காமிச்சு. ஏன்னு சொல்லிச்சுன்னா, உன்னை ஆண்டவர் எதற்காக உருவாக்கினாரோ நீ அதற்காக பயன்படும் வரையிலையும் உனக்கு கௌரவம் இருந்துட்டே இருக்கும், நீ கீழே விழவே மாட்ட. நம்ம எங்க தோற்று போறோம்னா, நம்மளை பயன்படுத்தக்கூடியதான காரியத்திற்கு நாம் பயன்படாமல் நாம் தேவையற்றவைகளுக்காக பயன்படுகிறதுனால நீ ஜெயிச்ச ஏன் பிசாசு ஓட மாட்டேங்குது. ஒன்னு ஆண்டவர் பிசாசு துரத்துறதுக்குள்ள சக்தியை உனக்கு தரதற்கு உனக்கு நல்லொழுக்கம், ஜெபம், உபவாசம் இதெல்லாம் ஆண்டவர் உனக்கு சொல்லி இருக்கிறார். நீ இதெல்லாம் வாரமோ மாதமோ நீ இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாம என்னத்தோ ஒரு வீட்டுல பிசாசு வந்த போய் நின்றுட்டு ஓ ஐயா சொல்றது போல நம்மள இயேசுவின் நாமத்தை போன்னு சொன்னதுனாலதான் அது நீ பண்ற வண்டவாளம் தண்டவாளம் சொல்லு. பைபிள் ஸ்கூல்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது ஊழியத்துக்காக ஒரு தடவை நான் எம்ஜிஆர் நகர்ல வந்தேன். என்னுடைய ஒரு ஸ்நேகர் அங்க வந்துச்சுன்னா நைட்ல செமிச்சுட்டே இருக்கும்போது ஒரு லேடி பிசாஸ் பிடிச்சி ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன ஊழியத்துக்காக சென்றதான பாஸ்ட் உடனே எழுந்து போய் ஒரு ஹீரோ மாதிரி போய் அந்த பிசாசுடைய தலையில கை வச்சு போறியான்னு சொல்லி அது சொல்லுதுலே நீ நேற்று போயிட்டு அந்த கதையை சொல்ல மாட்டேன்னு சொல்லி இவர் அப்படியே என்ன சொல்ல பாஸ்ட் செவியை கிடைச்சிட்டு அப்படியே வெளியே போற வரவே இல்லை. ஆமா பிசாசுக்கு தெரியல, அது மோகன் எடுக்கிற அந்த எம்எல்ஏஸ் 32 யாரு கூட தான் சுத்திட்டு இருந்தது, கூட சுத்திட்டு இருந்தது அதுக்கு தெரியும். ஆமா அதனால அது சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டு சொல்லிட்டுனா இனி எஸ்கேப் ஆயிட்டேன், எல்லாம் முடிச்சவர் ஐயா முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன், அதெல்லாம் நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு மறந்துடக்கூடாது. இன்னொருத்த அண்ணா நகர்ல தெரிவிக்கப்பாங்க, அங்க போய் வந்து பயங்கரமா ஆடும்போது இவர் போய் கேட்கிறாரு நீ போறியா போகலன்னு சொல்லிடுச்சு. அவர் இப்பவும் இருக்கிறார், அந்த ஊழியர்கள் இப்பவும் இருக்கிறார். ஆமா போறியன்னு சொல்லி பேய் சொல்லிச்சு ஒன்ன தெரியும் நீ போடா வெளியன்னு சொல்லிடு உன் பைபிள தூக்கி அக்கிலோ சோப்பாட்டி எழுதிட்டான். வீட்டுக்கு வந்துட்டான். அந்த வீட்டுடைய தாய் எடுத்துட்டு போன பண்றது கடைசியில போன் எடுக்காம 3 மணிக்கு போன் எடுத்திருக்கேன். என்ன பண்ணி கேட்டேன், என் பாஸ் ஐயா உங்களை பிசாசு துரத்தாங்க, அதுதான் அது போக சொல்லிச்சாம நான் வந்துட்டேன்னு சொல்லி யோகிதை பார்க்கலாம். நீ பிசாசு ஓடுறதுக்கு நீ கத்தவோ ஒண்ணுமே வேண்டாம். அல்ல அதை பார்த்து நீ வெறும் நீ சும்மா பேசினாலே போதும். இதை இப்ப நான் வந்துட்டு ஆந்திரா ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஊழியக்காரங்களோட சேர்ந்து பேய் கிடந்துட்டு நான் நாகா வந்திருக்கிறேன்னு சொன்னேன். நான் கத்த வேண்டாம், நான் இருந்த இடத்துல இருந்து சொன்னேன் நாகா நான் வந்திருக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அதை மட்டும் போயிடுச்சு. ஆமா சைவ ஊழியக்காரர் இருக்கிற இடத்துல நாகாவுக்கு என்ன கிடையாது. என்னடா நம்ம கத்தி கூப்பாடு போட்ட போகாது, நான் இருக்கேன்னு சொல்லியது அது என்ன சொல்லியது பெரிய மேட்டர் கிடையாது. என்னன்னா நீ கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை நீ என்ன செய்யலாம், கடைபிடிச்சா நடக்க வேண்டியது தானாக நம்ம 41 நாள் உபவாச வருடத்துல போடுகிறது என்ன சொல்லியிருக்குன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒழுக்கமும் நெறிமுறைகளையும் நம்ம வருடம் நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லியிருக்கா அப்டேட் பண்றதுக்காக சில காரியங்கள் நம்ம என்ன செஞ்சிடணும், துரிதமான வாழ்வினுடைய பயணத்துல மறந்துடும். கொரோனா வந்தது, பல சபைகளிலேயும் மாறி ஜனங்களை காணும். ஏன்னா 6 மாசத்துல வேற பழக்க வழக்கங்கள் வந்துடுச்சு. அவங்களுக்கு சர்ச்சை கிளம்பணும்னு நினைச்சா கூட கடைசி 2 நிமிஷத்துல சரி நாளைக்கு போயிடலாம், நம்ம இன்னைக்கு ஆன்லைன்ல ஐயா வந்துருவோம். இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். சாத்தானே சொல்றான் நீ போய் அங்க பாக்குறது பெருசா, இருக்கிற இடத்துல வர்றது பெருசா. ஹல்லேலூயா. மறந்து போயிடக்கூடாது இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலையில. அதனால ஆண்டவரை எதற்காக உருவாக்கினாரோ அதற்காக இருக்கும் பொழுது
நாம் என்ன ஒழுக்கமுடையவர்களாய் மாறுகின்றோம்? நல்ல ஒழுக்கம். 9வது என்னன்னு சொல்லுச்சுன்னா கான்பிடென்ட் ஹோப் அப்படிங்கிறது உறுதியான நம்பிக்கை. ரோமர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். என்ன ஷார்ப்பா 8 மணிக்கு முடிச்சு அடுத்த மீட்டிங் மக்கள் வருவாங்க பாருங்க. ரைட், எடுத்து வாசிங்க. ரோமர் 15:3 வாசிங்க. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று உண்மையில் நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். எழுதியிருக்கிறபடியே நடந்தார். மறுபடியும் இந்த வசனம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையில ஏற்ற மாதிரி வாசிக்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 2 3 4. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே செய்தார். அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்கதரிசி. நீ யாருக்கு ஏற்றபடி நடக்க கூடாது, உன் விருப்பத்தின்படி நீ நடக்க கூடாது. கெத்செமனேல இயேசு ஜெபிக்கிறார்ல, கூடுமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யட்டும்னு சொன்னேன். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்துல ஏற்கனவே சொல்லிட்டார் இவரை பத்தி. தேவனோ அவரை என்ன செய்ய சித்தமாகி நொறுக்க ஐடியா இருக்கும்போது நீ என்ன செய்யக்கூடாது சாமி. இதெல்லாம் என்னை விட்டு என்ன செய்யணும் பேசக்கூடாது. இந்த பாத்திரம் என்னை விட்டு. அதத்தான் திரும்ப பவுல் வேறொரு ஆங்கிள் ரிப்பீட் பண்றாரு. கிறிஸ்து தமக்கு பிரியமா என்ன செய்யாமல் அப்படின்னு தன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி நடவாமல் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தின்படி நடந்தார். அவர் எதற்காக சொல்லுகிறார்? அதற்காக ஒரு பொறுமையோடு காத்திருக்கின்றார். என்ன சொல்லிச்சுன்னா ஏசாயா 53 படிக்க நமக்கு நேரம் இல்லை. அவர் தாமே தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினபடியினால் அநேகரை அவருக்கு பிதாவாகிய தேவன் யாரை கொடுத்தார்னா கொள்ளை பொருளாய் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால அந்த உறுதியில இயேசு கிறிஸ்து இருந்தார். தன்னுடைய விருப்பத்திற்கு அவர் எதை கொடுக்கவில்லை, முதலிடத்தை கொடுக்கவே இல்லை. அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான்ல வாசிக்கிற சமரியா பெண்ணினுடைய நிகழ்வுல தன் சீடர்களிடத்தில் சொன்னார், என் பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே எனக்கு எதுவா இருக்கிறது என்று சொல்லி, போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி மறக்க கூடாது. வாசிப்ப எரேமியா 32வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை கூட எடுத்துன. எரேமியா 32:17 ஒருத்தர் எடுத்துருங்க. சங்கீதம் 62:11 இன்னொருத்தர் எடுத்துருங்க. சங்கீதம் 62:11 வேற ஒருத்தங்க 147:5 3 வசனத்தை எடுத்துருங்க. அப்படி கண்டிப்பா வாசிங்களா. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் எதையாவது செய்வார்னு சொல்லியாச்சுன்னா நீ அதுல எதுவா இருக்கணும், உறுதியா இருக்கணும். நீ அதுல எதுவா இருக்கணும். அது எப்படி நடக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் நீ பார்க்கவே கூடாது. அது எப்படி நடக்கும் அந்த சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது, பார்க்க. அந்த சூழ்நிலையை போல ஒரு சூழல் அந்த 2 வருஷம் அப்படியே பெண்டிங்ல வச்சுட்டு ரோமர் 4:20 வந்தாச்சுன்னா இப்ப சூழல் மாறுகிறதான ஒரு நேரம் வருது. யாருக்கு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் எரேமியா 32:17 சொல்லுது, வானத்தையும் பூமியும் படைத்துதான் அந்த தேவன். அவர் சகலத்தையும் செய்ய யாராய் இருக்கின்றார், அவர் வல்லவர். ஆனா சொல்லியும் காலங்கள் ஓடி போச்சு, சூழ்நிலையெல்லாம் மாறி போயிடுச்சு, இயற்கையினுடைய நீதியின்படி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இங்க ஆபிரகாமுக்கு குழந்தை தருவேன்னு பேசுவதான சர்வ வல்லவனுடைய தேவன், இயற்கையினுடைய நீதி தலைகீழா மாறின பிறகும் எது நடக்கல, குழந்தை கிடைக்கல. ஆனால் சகலத்தையும் செய்ய வல்லமையுடையதான தேவனோடு ஆபிரகாம் இயற்கையோ சூழ்நிலையோ கனெக்ட் பண்ணல. இயற்கை
சூழ்நிலையோ ஆபிரகாம் என்ன செய்யல, கனெக்ட் பண்ணாம சொல்றா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு எது தேவை கிடையாது. சூழ்நிலையோ, லாஜிக்கோ, சயின்டிபிக்கோ, உன்னுடைய உடல் கூறோ, இதெல்லாம் என்ன கிடையாது, தேவையே கிடையாது. அவர் கண்மலையை பிளர்ந்து தண்ணீர் தரும் தெய்வம். ஹல்லேலூயா. அவாந்திர வழியில் ஆறுகளையும் வனாந்திரத்தில் பாதைகளையும் உருவாக்குற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. அவர் தண்ணீர்களின் மீதே அவர் நடக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அக்கினி சூளைக்குள் சென்ற மனிதனுடைய தலைமையில் கூட தீயின் வாசனைப்படாமல் அவனை வெளியே கொண்டு வரும் சக்தியை உடையவராக இருக்கின்றார். இந்த இரவு கர்த்தர் சொல்லுகிறார், உன் சூழ்நிலைகளை தேவவசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதே. எல்லாம் உனக்கு எதிரடியாக இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை அது நிறைவேறும். ஓ glory, hallelujah. கரங்களை தட்டி இந்த நேரத்தில் இந்த மாலையில் சொல்லலாம், எனக்காக நீ செய்வது உறுதியாயிருக்கிறது. எனக்கு நீ சொன்ன காரியம் வாய்க்க போகின்றது. கையளவு வேகம் இல்லாவிட்டாலும் நான் விசுவாசிப்பேன், அது எனக்கு நடக்கும் என்று சொல்லி 6 விசை கடந்து சென்றான். வேலைக்காரன் வந்து சொல்கின்றான், ஒன்றையும் காணவில்லை. 7வது விசையும் போக சொல்லுகின்றான், அது நடக்கும் வரையிலே என்னை நடந்து கொண்டே இரு. இந்த வார்த்தை எழுதி வச்சுங்க, அது நடக்கும் வரையிலேயும் நீ நடந்து கொண்டே இரு. அது உன்னை டயர்டாக்கலாம், ஆனால் நீ விட்டு விடாதே, நடந்து கொண்டே இரு. இந்த இரவுல உன்னுடைய இருதயத்தில் சொல், அது நடக்கும் வரையிலேயும் நான் நடந்து கொண்டே இருப்பேன். ஏனென்று சொன்னால் அவர் என்னை என்ன செய்ய மாட்டார். அவர் சொல்லுகிறார், தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் உறுதிப்படுத்துவார். நீ நடக்க முடியாது என்று சொல்கின்ற வனாந்திரத்தில் 40 வருடங்கள் பாதரட்சைகள் தேய்ந்து போகாமல், வஸ்திரங்கள் கிழிந்து போகாமல், வஸ்திரங்கள் பணிந்தாகாமல் அவர்களை நடக்க விட்ட அவருடைய அற்புதத்தின் கரங்கள் இன்றைக்கு உன்னுடைய கால்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது, உன்னுடைய சிந்தனைகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. நீ பின்வாங்கி போகாதே. பின்வாங்கி போனால் என் ஆத்தும முன்னரே பிரியமாகிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய வேலை வந்திருக்கிறது. This is your time. This is your time. Something is going to happen this very night. Happen supernaturally. Hallelujah. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கடந்து வந்த உன்னோடு கர்த்தர் சொல்லுகின்றார், சூழ்நிலைகள் எல்லாம் எதிரடியாக இருக்கிறதா? Don't doubt it. நீ சந்தேகப்படாதே. நன்மையாய் முடிய போகிறது, நன்மையாய் முடிய போகிறது. உனக்கு நன்மையாய் மாறப் போகின்றது. சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிறது. தீமையான யாவற்றையும் அவர் நன்மையாய் மாற்றுகின்றார். நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தருடைய கிரியை. Glory, hallelujah. காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனால் பள்ளங்கள் நிரப்பப்படுவதை கர்த்தர் சொல்லுகிறார். Oh glory, thank you Jesus. ஜோஷுவாவே, இந்த
மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எதுக்காக ஆபிரகாமை தேவன் நீதியாக எண்ணினார் தெரியுமா? சொன்னது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருந்தும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சாராளுக்கு இப்போ பெண்களுக்கான வழிபாடுலாம் இருந்து போய் சாராளுக்கு எத்தனை வயசு ஆகி போச்சு? சாராளுக்கு 20 வயசு. எங்க குழந்தைய பற்றி யாராவது நினைக்க முடியுமா? சொல்லுங்க. அதை பத்தி எல்லாம் பேசலாமா? ஆனா பேசக்கூடாத காரியத்தை தெய்வதூதன் வந்து பேசுறான். ஹலோ, பேசக்கூடாத காரியத்தை யாரு பேசுற? எங்க இதெல்லாம் பேசக்கூடாது? மனுஷனுடைய சிந்தனை உடையதான யார் மத்தியிலும் பேசக்கூடாது. என்ன வயசு என்ன போச்சு? கிழவருக்கு 2 இருக்கு, உடல் என்ன செஞ்சு போச்சு? செத்து போச்சு. ஆனா வாக்குறுத்த எது சாகல்? ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லும் உடம்புல இதுதான் பிரச்சனை. வாக்குறுத்த சொல்லும் அதை சௌக்கியமாக்க. டாக்டர் சொல்லுவாரு, இந்த ரிப்போர்ட்ல உனக்கு யூட்ரஸ்ல கேன்சர் கட்டி தெரியுது சொல்லு. டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா வாக்குதத்தம் சொல்லுது, அவர் வார்த்தையை அனுப்பி சௌக்கியம். எல்லாம் எதிரடியா இருக்கும் போது தேவனுடைய எதை பிடித்துக் கொள்ளுங்கள்? வாக்குதத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Abraham was a so confidential, hopeful man. மிக உறுதியான நம்பிக்கை நிறைந்ததான மனுஷன். அவனை சுற்றி இருந்த எல்லா சூழ்நிலைகளும் ஹோப்லெஸ்ஸாக இருந்தது. ஆனால் ஆபிரகாம் சூழ்நிலையை நம்பல. He trusted the promises of God. அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் என்ன செய்தான்? சூழ்நிலைகள் எதிரடியாக இருக்கும் போதும் உன்னால நம்ப முடியுமா? ஆண்டவர் கேட்பான். உலகமே சொல்லும் நீ முட்டாள். நேற்று யோகனுடைய மனைவி சொன்ன சித்திரக்கூடாதா? நோவாவை பார்த்து முழு உலகம் சொல்லிடுச்சு. வயசான காலத்துல தாத்தாவுக்கு கண்டு போச்சு. ஒருவேளை நீங்கள் அதிகமா நம்புகிறதுனால நீங்க தனிமைப்படுத்தப்படலாம். ஆனா ஒன்றை மட்டும் மறந்து போகக்கூடாது. அவர்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்த மட்டும்தான் கர்த்தர் உன்னை தனித்து வைத்திருக்கிறார். நீ அவர்கள் எல்லாவரையும் பார்க்க விசேஷித்தவர். நீ அவர்கள் எல்லாவரையும் பார்க்க விசேஷித்தவர். இயேசுவினால் இந்த இரவில் ஆண்டவரே, உலகத்தில் மற்றவர்கள் எல்லாவரும் நம்புவதை பார்க்கிறோம். நான் அதிகமாய் நம்புகிறேன். ஒப்புக்கொடுக்க முடியும். இந்த இரவில் இயேசு எல்லாவரையும் பார்க்கிறோம். அதிகமாய் நான் உண்மை நம்புறேன். இந்த இரவில் ஒன்றால நம்ப முடிந்ததால் இந்த நொடி உன்னுடைய அற்புதத்தின் நொடியாய் மாறுகின்றது. அதை முழு நிச்சயமாய் என்ன செய்தார்? தேவனை மகிமைப்படுத்தி. இது ஒரு எனக்கு கூட பாடம் முடிச்சுட்டாங்க. அடுத்த மக்கள் ரெடியா இருக்கிறாங்க. அடுத்த ப்ரோக்ராம் கடைசியில 10வது பாயிண்ட் ஓடி வந்துடுறேன். 10வது பாயிண்ட் வாசிங்க. எபேசியர் 4:29. 10வது தலைப்பு என்ன எழுதி இருக்கிறீங்க? கருணை உடையவராயிருக்கிறார். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து செய்ய வேண்டாம். ஆண்டவர் நம்மை விசுவாசிய வைத்திருக்கிறது எதை பேசுறதற்கு? நல்லதையே பேச. எதை பேசினா நல்லதையே பேசணும். அப்ப எல்லாரும் என்ன கெட்ட வார்த்தை பேசின யோசிப்பு 55 சொன்னாங்க தன்னுடைய சகோதரனத்துல, நீங்களோ எனக்கு வெகு தீமை செய்ய நினைச்சது மட்டும் செஞ்சீங்க.
மகிமையான யாவற்றும் நீங்க சிறைச்சாலையில போடுவேன்னு சொல்லும் போது அவர் நம்பி இருந்த அவர் சொல்வாரு, நான் என் பிள்ளைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து. உலகம் சொல்லு, நான் அவனை நெருப்புல தூக்கி போடுவேன்னு சொல்லுவது ஆண்டவர் சொல்ற, அதை நான் அவனுக்கு ப்ரமோஷனா மாத்தி கொடுப்பேன். இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஸ்டோரி கிடையாது. இட்ஸ் ஆல் ஒரிஜினல் இன்சிடென்ட்ஸ். It's happened our forefathers. Those are all the heroes of faith. விசுவாசத்தின் வீரர்களுக்கு நிகழ்ந்த உண்மை சம்பவம் நீயும் நானும் அதிலும் பெரியவர்களாய் மாறுவதற்கு இவைகள் திருஷ்டாந்தமாய் கொடுக்கப்பட்டு இயேசு உனக்கும் எனக்கும் திருஷ்டாந்தத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்னிலும் பெரிய சகாசத்தை செய்யுங்கள் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை சொல்லி அவர் பெயர். இந்த இரவு we are more than a conquerors. அடுத்து இயேசுவின் ஸ்டேட்மெண்ட், என்னிலும் நீங்கள் அதை செய்வீர்கள். பெரிய காரியம் செய்ய அழைக்கப்பட்டது. ஏன் சின்ன பிரச்சனையின் மத்தியில கண்கலங்குகள்? பெரிய காரியங்கள் செய்ய ஆண்டவர் அழைச்சாரு. பைபிள் படிக்கிறீங்க, ஆனா when small trials just rolling through you, you are struggling, you couldn't handle it, you are weeping and stumbling and crying. What happens? சின்ன பிரச்சனை வாழ்க்கை வழியை கடந்து போகும்போது கூட ஏதோ சின்ன குழந்தைங்க கப்பங்குச்சியை போட்டு பயந்து ஓடுறது போல ஓடுற. இதுதான் நம்பிக்கை. எதுவும் என்னை அசைக்க முடியாது, எதுவும் என்னை என்ன செய்ய முடியாது. உலகம் எல்லா பக்கத்திலும் என்ன சுத்து போடும், ஆனா அழைத்தவர் அவரையே நோக்கி பார்த்து உலகம் வெறுத்து பேசட்டும், உலகத்தால முடிஞ்சது எது வேணுமோ செய்யட்டும். வாக்குறுதி மட்டும் மறந்துவிட்டார். அவர் உனக்கு சொல்லிட்டு போறார், உலகில் இருக்கிறவரை பார்க்கிறோம். வாய்க்கு சொன்னாதான் உனக்கு வருதில்ல, சொல்லி கொடுத்தா வர்றதுனாலதான் நீ இன்னும் பயந்துட்டு வாழ்ந்துட்டு. நான் பிரசங்கம் பண்ணும் போதே உள்ளம் சொல்லணும், இதைத்தான் இவர் சொல்ல போறேன். நான் நடக்கிற பல சபைகள் அப்படிதான் என் பிள்ளை, அவங்க எல்லாம் ரொம்ப சக்சஸ் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். பழைய தத்திலிருந்து சில விசுவாசத்தில் பழைய தத்திலிருந்து வந்தேன். நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். அடுத்தடுத்து இந்த வசனம் தான் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நான் வசனம் சொல்ல டப்புன்னு வாசிச்சிருவேன். அவ்வளவுதான் வசனத்தை சொல்றேன், அவ்வளவுதான் வசனத்தை சொல்றேன். ஏன் தெரியுமா? பரிசுத்தாவி எனக்குள்ளும் என் பிள்ளைகளுக்குள்ள வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. இந்த உபவாசத்துல உங்களுக்குள்ளால் அப்படிப்பட்ட ஆவியை என் ஆண்டவர் ஊற்றுவேன் என்று சொல்லி அந்த ஆவி உனக்குள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த உலகம் உன்னை கட்டுப்படுத்த அவர் அதிசயங்களின் தேவனாக இருக்கின்றார். வாசிங்க பேச 4:29. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டான அதையே கேட்க பிரயோஜனம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் இருந்த பேசல வேண்டாம்னு சொல்ல. நீ வாயை திறந்தா மற்றவங்களுக்கு எது வருமா? பக்தி வருமானா நீ பேச, இல்லைன்னா என்ன செய்ய சொல்ற? நீங்க கேட்டுட்டு போய் கூட கண்டினியூ பண்ற எந்த வாழ்க்கையில் இருக்கிறீங்க. இன்னைக்காவது கொஞ்சம் நிப்பாட்டு, ஒரு நல்ல தீர்மானத்தோடு போங்க. பெரிய அற்புதங்களை பாட்டீங்க, எல்லாவற்றையும் ஒரு மாறுதல் நீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு கெட்ட வார்த்தை உண்டு அப்படின்னா, கெட்ட வார்த்தைன்னு என்ன நினைப்பு? யாரையாவது அசிங்கமா பேசுறதுன்னு நினைக்கிறீங்களா? தேவையற்ற எல்லா வார்த்தைகளும் கெட்ட வார்த்தை. இன்னைக்கு உன்னை திருப்பி
கெட்ட வார்த்தை என்னது? ஆமா, சும்மா நீங்க ஒருத்தர் பேசுறது கூட என்ன வார்த்தை? ஒரு நாளைக்கு இவ்வளவு வார்த்தை பேசுற போதும்னு சயின்ஸ் வச்சிருக்கு. அப்பதான் உடம்பு பேலன்ஸ் ஆகும். இது அதையும் தாண்டி பேசிக்கிட்டு அதிக வார்த்தை பேசுறதுக்கே நீ நல்லது. வாழ்ந்த காலத்துல இவ்வளவு வசனம் தான், இவ்வளவு வார்த்தை தான் நீ பேசணும்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அது மிஞ்சி என்ன செய்யக்கூடாது. அப்போ ஆண்டு பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் உலகத்தில் எப்படியாவது சைலண்ட் எப்படியாவது பார்த்துக்கிறேன். 8 மணி ஆக முன்னாடி வாரிய பிள்ளைங்க வந்து காத்துட்டு கிடக்குறாங்க. இது ஒரு அதிசயம் தான் செய்யணும். நான் தீர்மானம் பண்ணேன், இந்த பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும். இந்த பையன் சொன்னா கேட்கிறேன். 2-3 வாரமா பார்த்தேன். சொன்னா என்ன செய்வாங்க? அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுக்கே காலையில் 3 பசங்க, ஒருத்த அப்பா அம்மாவோட சொல்லியாங்க. ஒருத்தருடைய அப்பா இதில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, 8 மணிக்கு கரெக்டாக முடிச்சுட்டு வீட்டினுடைய நடத்துறதுக்கு சொல்லுங்கன்னு ஒரு வாயிலே அவங்க அப்பா சொல்லி டேடி சிரட்டையும் மறந்து எக்ஸ்ட்ரா பேசுங்க. வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முதியவர்களும் பெற்றோர்களும் உங்களுடைய ஸ்தானத்தை இழந்தால் அடுத்த சேனையை கர்த்தர் எழுப்புவார். நான் ஒருபோதும் இங்க இருக்கிறவங்க ஓடி போறாங்களா, எவன் இருக்கிறாங்களா கவலைப்படுறவன் யார் தெரியும்? வெறும் காட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் ஆத்மாக்கள். அல்லேலூயா. என்ன போஷிக்கிறது நீங்க யாருங்க? என்னை அழைக்க நீங்களா வர. நீங்க யாரும் என்ன பார்க்காத காலத்துல இதை யாரும் போஷிக்க சிலர் நினைக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கிற சிலர் கூட இருக்கலாம். நம்ம இல்லைன்னா யார்? நீ இல்லாத காலத்துல யாரா இருந்த? நீ இணைக்கப்பட்டது ஒரு பாக்கியம் என்று மட்டும் கர்த்தரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து சொல்ல, ஆண்டவரே நான் உனக்காக நீர் எனக்கு தந்த பங்கை நான் கரெக்டா கர்த்தருக்காக பயன்படுத்துவேன். அல்லேலூயா. உன்னுடைய ஆயுசு நாட்களை உனக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் உன்னை நீ உருவாக்கிக்கிடும். இன்னைக்கு ஒருத்தரும் புல்புத்தை கொடுக்கறதுக்கு எல்லா அழுகுது நம்ம பாஸ்டர்ஸ் அங்கே இந்த பரிசுத்த அங்கே குறைக்கலாம் மைக் இருக்கு அப்படி எல்லாத்தையும் எடுத்து கர்த்தரை ஒழிஞ்சிருந்தா டைம் வந்து கர்த்தரை தேட முடியல. ஒரு நாள் உபவாசம் பண்ண முடியல. டவுட்டச்சர் இல்லாத கதையெல்லாம் பேசிட்டு ஒரு டைம் மைக்கு கொடுத்தாச்சு. அவங்களே என் பேச விட்டுட்டாங்க. இவங்க பிரசங்கம் பண்ணல நான் கேட்க மாட்டேன். இவங்க எல்லாம் பாடியாச்சு நான் பரிசுத்தம் வந்துடுறேன். அவங்க பாடுனா அங்க ஒரு பரிசுத்தம் கிடையாது. ஓம் பரிசுத்தம் அவங்க பாடும்போது ஓம் பரிசுத்தம் எங்க போச்சு? சரி பாடுறோம் அயோக்கியம் தான், பாடுறோம் அயோக்கிய பயன் வச்சுட்டு இருந்தேன். உட்கார்ந்து இருக்க ஓம் பரிசுத்தத்துக்கு என்ன கேடாயிடுச்சு? ஏன் உனக்கு அபிஷேகம் வரணும்னு சொல்றோம். இப்போ அபிஷேகம் எனக்கு பாடும்போது அபிஷேகம் வர மாட்டேன். ஏன் உனக்கு அபிஷேகம் வரலன்னா அயோக்கியமான ஒரு பாடம் வரையா, அயோக்கியமான ஒரு பாடல அவனை விட கேவலமா இருக்கிறது உனக்கு அபிஷேகம் வரல. நான் சொல்றேன், இனி அவங்கள விட கம்மியா நீ பாவம் செஞ்சாதான் உனக்கு அபிஷேகம் தருவாங்க. அபிஷேகம் எப்படியெல்லாம் கழிந்து வந்திருந்த அபிஷேகம். தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் என்னன்னா பரிசுத்த முடியும். தேவனோடு உறவு கொள்வது மேல என்னது அபிஷேகம். அவ பரிசுத்தமாயிருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த மிகப்பெரிய குணாதிசயம் என்ன தெரியுமா? எல்லாரையும் மன்னிக்கும். பரிசுத்தவனுடைய முதல் குவாலிட்டி என்னது? உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டி என்னது? எல்லாரும் வயிறு இப்ப தெரிஞ்சிருச்சுதா நீ எவ்வளவு பெரிய யோக்கியம் என்னை பற்றி சொல்ல வச்சுட்டீங்க. இந்த ராத்திரியாவது எல்லாம் என்ன செய்யட்டும்? மனம் திரும்பட்டும். எல்லாரும் என்ன செய்யட்டும்? மனம் திரும்பினா நல்லது. நமக்கு மனம் திரும்பினா அது உனக்கு நல்லது. அதுல இன்னும் என்ன செஞ்சுட்டு ஆகலாம். இல்ல இல்ல
இல்லைன்னா உன்னை திரும்பி வரவேற்பார். ஆமாங்க, சிலர் வந்து திரும்ப இளையகுமார் வந்து நெட்லாம் தானே பண்ணுங்க. இந்த வீட்டுல எங்களுக்கு என்ன இருக்குது, அண்ணன் எல்லாம் பிடிக்கிறேன், அதெல்லாம் ஒரு மாதிரி அப்பாவுக்கு வந்து தெரியல, என் சுத்தம் கொடுப்பா, நாங்க போறேன், இந்த வழியை பார்த்துட்டு போறேன். எவ்வளவு நடப்போங்க. கடைசி எங்க வந்து விழுந்தா, பள்ளி வீட்டுல கிடந்தா, அங்க இருக்கும்போது யோசனை, இதோட எங்க அப்பா எவ்வளவு வேலைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன். போகும்போது திமுற பைக்கு கார் எல்லாம் இருந்திருக்கு, அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனா எல்லா பணம் இருந்ததுனால எங்க போறான், சொந்த வண்டியில போற கணக்கு. வரும்போது நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, அப்படிதான் நாடு நெருங்கி போச்சு பார்த்துருது. அதனால என்ன செய்ய, கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்களை நிலையிட்டு கிரியை செய்ய. எந்த எளியம் இருக்கட்டும், கருணையுடையதான உள்ளம். யாரும் என்ன பேசாத, கெட்ட வார்த்தை பேச. அப்ப கெட்ட வார்த்தைன்னு சொல்லியாச்சுன்னா அசிங்கமான வார்த்தை பேசுறது மட்டுமே நினைக்காத, தேவையற்றதன, மற்றவர்களுக்கு பக்தி ஏற்படுத்தாத, மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை தராத எல்லா வார்த்தைகளும் தான். டீச்சர்னா பிள்ளைக்கு ஞானம் உருவாகிற வார்த்தையை பேசு. அதை தவிர நீ வேற ஏதாவது படிக்கிற நேரத்தில் பிள்ளைகளை கெடுத்துட்டு உட்கார்ந்து அதுவே கெட்டவாங்க. அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போம். நான் செவித்து இன்னைக்கு பாக்கி வசனத்தை வீட்டுல படிங்க. கர்த்தர்களோடு கூட பேசும். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆண்டவரே, நான் எவ்வளவோ தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிறேன், எவ்வளவோ தேவையற்ற வார்த்தை பேசுகிறவங்க, எனக்கு நீங்க உதவி செய்யப்பா. என்னுடைய கண்ணீரை துடைக்க அறியாமல் செய்த எல்லா தப்பிதங்களையும் மன்னிப்புகிறார். வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவர் ஆயிருக்கிற சர்வவல்லவரே, இந்த வாசத்துடைய 10வது நாளில் என்னுடைய 10 காரியங்களையும் நாங்கள் ஜெபத்திற்காக நாங்கள் நிறைவு செய்ய நீ உதவி செய்ததற்காக நன்றி. நீ தொடர்ந்து என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை காண செய்வீராக. தேவனுடைய அபிஷேகத்தின் வலிமை இன்னதென்று புரிந்து கொண்டு வாழ நீ உதவி செய்ய. கிறிஸ்துவனுடைய கரங்களின் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நாளைக்கு இன்னும் அநேக பிள்ளைகள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமையை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் ஏற்ற நேரத்தில் வந்து தங்களை ஆண்டவரை பலப்படுத்த உதவி செய்ய கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜீவனுள்ள பிதாவே.